வரலாற்று சிறப்புமிக்க இண்டஸ் வேலியின் பசுபதி முத்திரையை சுட்டிக்காட்டி வேத காலம் தொட்டு இன்றைய பாரதம் வரை நமது நாகரீக தொடர்ச்சி என்பது உடைக்க முடியாத ஒன்று அப்படின்னு இந்திய கலாச்சார அமைச்சகம் பெருமையா சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட சில மணி நேரங்களிலேயே இல்லை இது சிவனும் இல்லை இந்தியாவும் இல்லை என மேலை நாட்டு அறிஞர்கள் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நூற்றாண்டுகளாக நாம கொண்டாடி வந்த இந்திய கலாச்சாரத்தின் ஆகச் சிறந்த அடையாளமான பசுபதி முத்திரை இந்தியாவின் முத்திரையே இல்லை என்றும் அதில் இருப்பது சிவனே இல்லை என்றும் ஒரு அதிரடி குண்டை தூக்கி போட்டு சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்காங்க அமெரிக்க வரலாற்று ஆய்வாளர் ஆட்ரி ட்ருஸ்கே. என்ன நடக்குது இங்க? எதுக்காக இப்போ இந்த சர்ச்சை? வழக்கம் போல ஐரோப்பியர்கள் இந்திய வரலாற்றை சிதைக்க பார்க்கிறார்களா? அறியணுமா? தொடர்ந்து பாருங்க. இது வியூஸ் நவ் பொலிட்டிக்கல். உலகிலேயே மிக பழமையான திட்டமிட்ட நகர நாகரீகம் சிந்து சமவெளி நாகரீகம் 2500 BCயை சேர்ந்த, அதாவது 4500 ஆண்டுகள் பழமையான சிந்து சமவெளி நாகரீகத்தின் மொஹென்ஜதாரோ பகுதியில் 1928 கண்டெடுக்கப்பட்டதுதான் இந்த பசுபதி முத்திரை. வெறும் 3.5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சோப்பு கல்லில் செதுக்கப்பட்ட முத்திரை தான் இது. அதன் நடுவில் ஒரு ஆண் உருவம் 3 முகங்களோடு தலைக்கு மேல கொம்புகளுடன் கால்களை மடித்து யோகாசன நிலையில் அமர்ந்திருக்கிறது. அவரை சுற்றி யானை, புலி, காண்டாமிருகம், நீரெருமை ஆகிய 4 விலங்குகளும் காலடியில் 2 மான்களும் செதுக்கப்பட்டுள்ளன. 1931 அப்போதைய தொல்பொருள் துறை இயக்குனர் ஜான் மார்ஷல் இது பிற்கால சிவபெருமானின் முந்தைய வடிவம், அதாவது புரோட்டோ சிவா என அறிவித்தார். அன்று முதல் இது இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முத்திரை இந்தியாவிற்கு சொந்தமானதே கிடையாது. இது பண்டைய ஈரான் மற்றும் யூரேசியா பகுதியில் இருக்கும் புரோட்டோ எலாமைட் கலாச்சாரத்திலிருந்து காப்பியடிக்கப்பட்டது. அங்கே விலங்குகளின் கடவுள் என்று ஒரு வழிபாடு இருந்தது. அதன் தாக்கத்தில் உருவானதுதான் இந்த முத்திரையை தவிர இதற்கும் சிவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என புது கதையை கிளப்பி இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த ஆட்ரி ட்ருஸ்கே. சிந்து சமவெளி எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக படிக்கப்படவே இல்லை, அதற்குள் இதை சிவன் என்று எப்படி சொல்ல முடியும் என்பதே இவரது வாதம். அடடா, சிந்து சமவெளி எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக படிக்கப்படவில்லை, அதனால் அதை சிவன் என்று சொல்லக்கூடாது, ஆனால் சிவன் இல்லை ஈரானின் காப்பி என்று சொல்லலாம் போல. என்ன ஒரு லாஜிக்! இப்படி இந்துக்களுக்கு இந்தியாவின் நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுவது ஒன்றும் ஆட்ரிக்கு புதுசே இல்லை. இவர் எழுதிய அவுரங்கசீப் த லைஃப் அண்ட் லெகசி ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கிங் அப்படிங்கிற புத்தகத்துல அவுரங்கசீப் இந்து கோவில்களை இடித்து தள்ளியது, இந்துக்களை கொன்றது மதவெறியினால் இல்லை, எல்லாம் அரசியலுக்காக அப்படின்னு சொன்னார். ராமரை சீதை மிசாஜினிஸ்டிக் பிக், அதாவது ஆணாதிக்க பன்றி என்று திட்டியதாக அவர் எழுதியிருக்கார். புனித நூலான பகவத்கீதை பெரும் போர்களையும் மனித கொலைகளையும் நியாயப்படுத்த பயன்படுத்தது என்றும் சொல்லியிருக்கார். யோசிச்சு பார்த்தா காலங்காலமா ஐரோப்பிய மற்றும் மேலை நாட்டு அறிஞர்கள் இந்தியாவில் மிக சிறந்த ஒரு கலாச்சாரமோ அறிவியலோ வரலாறோ இருந்தால் அதை இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அதுதான் காலனிய ஆதிக்க புத்தி. ஐரோப்பிய மாடு மேய்க்கும் ஆரியர்கள் கைபர் கான்வாய் வழியாக வந்துதான் இந்தியர்களுக்கு அறிவூற்றினார்கள் என்று ஒரு இத்து போன தீரியை சொன்ன அதே கூட்டம் தான் இது. அதை அந்த வாந்தியை இன்றும் இங்கேயும் கூட ஒரு கூட்டம் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கு. இந்த ஐரோப்பியர்கள் காடுகள்ல வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் கல்லாலேயே அணை கட்டி கொண்டிருந்தார்கள், பிரமிக்க வைக்கும் கோவில்களை கட்டியிருந்தார்கள், மாபெரும் ராஜாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு. ஆனா அதை மறைக்க வரலாற்றை திரித்த அந்த காலகட்டத்தின் வாரிசு போல இப்படி பேசியிருக்கார் இந்த ஆட்ரி ட்ருஸ்கே. இந்த சர்ச்சைவாதத்திற்கு வரலாற்று அறிஞர்களான அமித் திரிபாதி மற்றும் லாவண்யா வெம்சானி ஆகியோர் ஆதாரங்களோட பதிலடி கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ரூ ட்ருஸ்கே சொல்லும் ஈரான் மற்றும் யூரேசியா பகுதியில் யானையோ காண்டாமிருகமோ நீர் எருமையோ கிடையாது, ஆனால் இந்த முத்திரையில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் இந்திய துணை கண்டத்திற்கே உரியவை. ஈரான் கலாச்சாரமாக இருந்தால் ஏன் இந்திய விலங்குகளை செதுக்க போகிறார்கள்? இந்த முத்திரையில் இருக்கும் உருவம் பத்மாசனம் போன்ற மிக தெளிவான யோக முத்திரையில் அமர்ந்திருக்கிறது. யோகா என்பது இந்தியாவின் பூர்வ குடிக்கலை. ஈரானில் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு யோகா இருந்ததா? சிந்து சமவெளி வெறும் பசுபதி முத்திரை மட்டுமல்ல, சிவலிங்க வழிபாட்டின் சான்றுகளும் சக்தி வழிபாட்டின் சான்றுகளும் தொடர்ந்து கிடைத்துள்ளன. எனவே இது இந்தியாவின் பூர்வீக ஆன்மீக தொடர்ச்சி தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்படி வாத பிரதிவாதம் பலமா போய்கிட்டு இருக்கு. இடதுசாரிகளும் மேலை நாட்டு நெறியாளர்களும் எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் உண்மையை யாராலும் அளிக்க முடியாது. இந்த விவாதம் தமிழ்நாட்டிற்கும் மிக முக்கியமானது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நமது தமிழ் நாகரிகத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாக பல ஆய்வுகள் சொல்கிறது. அப்படி இருக்கையில சிந்து சமவெளியின் அடையாளத்தை சிதைப்பது நமது ஒட்டுமொத்த இந்திய தமிழ் தொன்மை வரலாற்றை மறுக்கும் மேலை நாட்டினரின் சதி.
காலங்காலமாக இந்தியாவின் பெருமைகளை சிதைக்கும் இந்த சர்வதேச சதி வலையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வியூஸ் நோ பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.